TN News Today நேயர்களுக்கு வணக்கம். வெயிட் லாஸ் பண்ணி பாடியை ஃபிட் அண்ட் ஹெல்தியா வச்சுக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த வகையில சில ஜிம் ஒர்க் அவுட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, சில யோகா எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இந்த ரெண்டுல எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணனால நம்ம பாடியில ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும், மசில்ஸ் க்ரோ ஆகும், அதே மாதிரியே மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். இதனால ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஆனா ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா ரிசல்ட்டை சஸ்டைன் பண்றது ஒரு டஃப் டாஸ்க் தான். ரெண்டாவது யோகா எக்ஸசைசஸ். இது ஒரு ஸ்லோ பட் ஸ்டெடி ப்ராசஸ் தான். ஆனா யோகா பண்றதுனால நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், அதே மாதிரி நம்ம பாடியோட பிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது மெயின் எதுல போக்கஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் பிரீத்திங், இன்னர் ஹீலிங் அண்ட் மைண்ட் பாடி கனெக்ஷன்ல போக்கஸ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படின்னாலே 30% தான் எக்ஸசைஸ், ரிமைனிங் 70% ஃபுட் தான். ஜிம் இருந்தாலும் சரி, யோகா இருந்தாலும் சரி, ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் முக்கியம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கும் கோலுக்கும் எது சூட் ஆகும் அப்படின்றத பிக் பண்ணி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.